வெல்கம் டு ஈஜிப்ட். அதாங்க. ஆமாங்க. என்னங்க ஈஜிப்ட் போகிறோன்னு சொன்ன உடனேயே எங்கே பார்த்தாலும் அது வந்து ஒரு ஸ்கேம் கண்ட்ரி, நிறைய ஸ்கேம் பண்ணுவாங்க, பிட் பேக்கெட் நிறைய இருக்கும், நாட் சேஃப்னு இப்படி தான் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. இந்த வீடியோ முழுக்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஈஜிப்துக்கு வீசா பார்த்தீங்கன்னா நான் வந்து பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் வச்சுருக்கேன். வீசா வந்து அங்கே அரைவ் ஆன பிறகு $25 கொடுத்தோன்னா அங்கேயே நமக்கு வீசா கொடுத்துட்றாங்க. ஆனால் மற்ற பாஸ்போர்ட் பற்றி எனக்கு தெரியல. ஏர்போர்ட் விட்டு வெளில வந்த உடனே எல்லாரும் டாக்ஸி வேணுமான்னு கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் அவங்க கிட்ட சொன்னோம்னா தொந்தரவு பண்ணாமல் போயிட்டாங்க. கைரோலேருந்து கீசாவுக்கு டாக்ஸியில் போய்கிட்டு இருக்கோம். ஏர்போர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக க்ளீனாக சூப்பராக இருக்குது. ஆனால் கீசா நெருங்க பயங்கர க்ரௌடடாக, சரியான டிராஃபிக்காக, கொஞ்சம் ஹாட்டாகவுமே இருந்துச்சு. அடுத்தது அக்கமடேஷன். எப்போவுமே கிட்ஸோடு போகும்பொழுது நம்ம சேஃபாக இருக்குன்னு தான் ஆசைப்படுவோம். நாங்கள் எங்கள் ஹோட்டல் வந்து மெயின் ரோட்டில் இருக்குன்னு ஒரு அசம்ஷனில் போய்கிட்டே இருக்கோம். அப்போ தான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரு சைட் ரோட்டு வழியாக மக்கள்லாம் அவ்வளோ க்ரௌடடாக உள்ள ஏரியாவுக்கு போணுச்சு. ஒரு ஃபாரின் கண்ட்ரி போயிருக்கும் பொழுது அந்த ஊர் லோக்கல் மக்களோட நம்ம லீவ் பண்ணுறது எந்த அளவுக்கு சேஃப்னு நமக்கு தெரியாது இல்லையா? பர்டிகுலராக நாங்கள் அதை விரும்பலை. இங்கே தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு. நாங்கள் இருந்த இடம் லோக்கல் பீப்புள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் போய் ரீச் ஆனோம். இதுக்கப்புறம் தான் நிறைய ட்விஸ்ட் இருந்துச்சு. உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பாய்.